ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டா பிளிப்கார்ட்ல இருந்து விங்ஸ் ப்ரோ பட்ஸ் 335 அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஎஸ் நான் வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துருந்துங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் விங்ஸ் ப்ரோ பட்ஸ் 335 கொடுத்துருக்காங்க. ஹேஷ்டாக் மேட் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்க டிடபிள்யூஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸோட பேக் சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கலர் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ள ஓப்பன் பண்ணி டிடபிள்யூஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ரிசீவ் கார்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விங்ஸ்ல இருந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கு. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸ்ல இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm ஹை ஃபிடிலிட்டி டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரையிலும் பேஸ் சூப்பராக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 40 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 38 ஹவர்ஸ்க்கு மேலே வந்துச்சு. ஸோ பட்ஸை ஃபுல்லாக சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8 ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணோம், ஃபுல் வால்யூமில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 6 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ண முடியுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 1.5 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. பட்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 1 ஹவர் கிட்ட ஆகுது. பேட்டரி லைஃப் பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. 15 மீட்டர் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. கேஸ்ல இருந்து பட்ஸை எடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்ம போனோட பேர் ஆயிருது. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. 40 ms அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடும் போது எந்த விதமான லாகும் ஃபீல் பண்ண முடியல. ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாகவே சிங்க் ஆகுது. ஸோ கேமிங் மோட பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டூயல் மைக் கொடுத்துருக்காங்க. வித் ஸ்மார்ட் இஎன்சி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்றது, வால்யூம் டவுன் பண்றது, நெக்ஸ்ட் சாங் போறது, ப்ரீவியஸ் சாங் போறது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்சஸ் பண்றது, கேமிங் மோட் ஆக்டிவேட் பண்றது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால டச் கண்ட்ரோல் மூலமா படிக்க முடியும். டச் கண்ட்ரோல்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸை நான் அந்த இடத்துல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். டிசைனை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு நார்மலான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல விங்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே சார்ஜிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் ஓப்பன் பண்ணோம்னா லுக்கில் இயர்பட்ஸ் இருக்கு. ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்கு. நம்மளால பாக்கெட்ல ஈஸியாக ஹோல்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு போக முடியும். ஸோ டிசைனை பொறுத்தளவு ஓரளவுக்கு நார்மலாக கொடுத்துருந்தாலும் காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். பட்ஸை பொறுத்தளவு கொஞ்சம் டிஃப்ரெண்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி டச் கண்ட்ரோல்ஸ்க்காக சில்வர் கலர் கோட்டிங் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபிட்டிங் பொறுத்தவரை எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விடல. பட் என்ன ஒரு சில டிராபேக் அப்படின்னா நம்மளால டம்ப் பண்ண மாதிரிலாம் ஃபீல் பண்ண முடியல. ஓரளவுக்கு நார்மலான ஃபிட்டிங் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒரு சில டிடபிள்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டம்ப் பண்ண மாதிரி ஃபீல் பண்ண முடியும். பட் இதில் டம்ப் பண்ண மாதிரி ஃபீல் கொடுக்கல. ஸோ நார்மலாக ஒரு இயர்பட்ஸ் எடுத்து வச்ச நார்மலாக கீழே விழுத அளவுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் டம்ப் பண்ண மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியல. ஓரளவுக்கு நார்மலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபிஃப்டி பர்சன்டேஜில் இருக்குது. இப்போ ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹை வால்யூம்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியல. ரொம்ப அதிகமான பேஸ்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியல. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல சவுண்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இருந்துக்கலாம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. நார்மலாக கொடுத்துருக்காங்க. 50% வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ண முடியுது. 100% வச்சாதான் நம்மளால சாங்கே நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. பேஸை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இருந்துக்கலாம். பேஸ் அவ்வளோக்கா ஃபீல் பண்ண முடியல. சவுண்ட் குவாலிட்டி மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம்.
கால் குவாலிட்டியை பொறுத்தவரையிலும் கால் குவாலிட்டியும் மாடரேட்டா தான் கொடுத்துருக்காங்க. என்ன சின்ன டிராபேக் சொல்றாங்க அப்படின்னா, நான் பேசுறது சம்டைம்ஸ் வந்து பிரேக் ஆகுற மாதிரி சொல்றாங்க. அது நெட்வொர்க் இஷ்யூனால பிரேக் ஆகல. நார்மலா போன் பேசும்போது பிரேக் ஆகல. பட் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி பேசும்போது நம்மளோட வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது விட்டு விட்டு கேட்கற மாதிரி சொல்றாங்க. அவங்க வாய்ஸ் கிளியரா கேட்டாலும் பட் என்விரான்மெண்ட் நாய்ஸும் அப்படியே கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற 2 கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. ஓவராலா இந்த டிடபிள்யூஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4. ஒரு 1000 ரூபாய் பட்ஜெட்குள்ள ஒரு நார்மலான டிடபிள்யூஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த டிடபிள்யூஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிடபிள்யூஸ் நீங்க வாங்க நினைச்சா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துரு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வரக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும். நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நான் அந்த ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ போட ட்ரை பண்றேன். டெக்க தவிர வேற எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறதையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க சொல்ற டாபிக்கை எடுத்து நான் வீடியோ போட ரெடியா இருக்கேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.